நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வணக்கம் நேயர்களே, நான் இப்ப சில பொது அறிவு வினாக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஃபர்ஸ்ட், நோபல் பரிசை இளம் வயதில் பெற்ற முதல் இந்தியர் யார்? சர் CV ராமன். இந்தியாவில் இயற்கையாக உருவான மிகப்பெரிய உப்பு ஏரி எது? சாம்பார் ஏரி. மாலைக்கண் நோய் எந்த சத்து குறைவினால் ஏற்படுகிறது? வைட்டமின் A சத்து. எந்த அமிலம் அதிகமாக சுரந்தால் உடல் சோர்வு ஏற்படும்? லாக்டிக் அமிலம். எந்த எழுத்தாளரின் பிறந்த நாளை உலக புத்தக தினமாக கொண்டாடுகின்றனர்? ஷேக்ஸ்பியர். ஏப்ரல் 23 தோல் முதிர்ச்சி அடையாமல் இளமை தோற்றத்தை தரும் பழச்சாறு எது? ஆரஞ்சு பழச்சாறு. கொத்தடிமை குழந்தை தொழிலாளர்களை மீட்டு கல்வியளித்த பெண்மணி யார்? சாந்தா சின்கா. 2003 மகசாசே விருது பெற்றார். நமது உடலில் மிகப்பெரிய சுரப்பி எது? கல்லீரல். மனித உடலில் எத்தனை நரம்புகள் உள்ளன? 72,000. ஒரு நட்சத்திரத்தின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? 10 பில்லியன் ஆண்டுகள். நன்றி. வணக்கம் நேயர்களே, போக்குவரத்து மற்றும் விண்வெளி துறையில் அறிவியல் வளர்ச்சி பற்றி திரு இளங்கோ அவர்கள் நம்மளிடையே சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளப் போகிறார். உடன் உரையாடுவது உங்கள் குட்டி சர்வீஸ். விண்வெளி ஆய்வு பற்றி கூறுங்க. விண்வெளி ஆய்வு இரண்டாம் உலகப் போரின் முடிவில் இருந்து இராணுவ தொழில்நுட்ப புரட்சியில முக்கிய பங்கு வகித்த ராக்கெட், அமெரிக்க மற்றும் சோவியத் விண்வெளி திட்டங்களில் மிகவும் ஆக்கப்பூர்வமான முக்கியத்துவத்தை பெற்றது. முதல் கண்கவர் ஸ்புட்னிக் 1 184 பவுண்டுகள், அதாவது 83 கிலோகிராம்கள் எடையுள்ள கருவி பொதியுடன் கூடிய ஒரு கோளம் சோவியத்துகளால் அக்டோபர் 4, 1957 விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. இது முதல் செயற்கைக்கோளாக மாறியது. இந்த சாதனை விண்வெளி பந்தயம் என்றும் அழைக்கப்படுவதை துரிதப்படுத்தியது. இதில் சாதனைகள் விரைவாக அடுத்தடுத்து வந்தன. அவை வசதியாக 4 காலவரிசைப்படி தொகுக்கப்படலாம். செயற்கைக்கோள் செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதையில் செலுத்தும் திறன் கொண்ட ராக்கெட்டுகளில் உந்துதலை அதிகரிப்பது மற்றும் தகவல் தொடர்பு, வானிலை கண்காணிப்பு, இராணுவ தகவல்களை கண்காணிப்பது மற்றும் நிலப்பரப்பு மற்றும் புவியியல் ஆய்வு ஆகியவற்றில் செயற்கைக்கோள்களை பயன்படுத்துவது முதல் கட்டமாகும். இரண்டாவது கட்டம் குழுவினர் விண்வெளி திட்டம். சோவியத் விண்வெளி வீரர் பூமியின் வெற்றிகரமான சுற்றுவட்ட பாதையில் இது தொடங்கியது. ஏப்ரல் 12, 1961 வோஸ்டாக் 1 யூரி ககாரியன் இந்த விமானம் எடையின்மை மற்றும் பூமியின் வளிமண்டலத்தில் பாதுகாப்பாக மீண்டும் நுழைவதில் உள்ள சிக்கல்களை நிரூபித்தது. சோவியத் மற்றும் அமெரிக்க விண்வெளி பயணங்களின் வரிசையை தொடர்ந்து விண்வெளி சந்திப்பு மற்றும் நறுக்குதல் நுட்பங்கள் கையகப்படுத்தப்பட்டன. 15 நாட்கள் வரையிலான விமானங்கள் அடையப்பட்டன. மேலும் விண்வெளி வீரர்கள் தங்கள் கைவினைக்கு வெளியே விண்வெளியில் நடந்தனர். வானிலை செயற்கைக்கோள் பற்றி கூறுங்கள். வானிலை செயற்கைக்கோள் விண்வெளி ஆய்வின் மூன்றாவது கட்டம் சந்திர திட்டமாகும். இது சந்திரனை அணுகுவதில் தொடங்கி அதன் மேற்பரப்பில் தானியங்கி ஆய்வுகள் மூலம் குழு இறங்கும் வரை செல்லும். மீண்டும் முதல் சாதனை சோவியத் லூனா 1 ஜனவரி 2, 1950 ஏவப்பட்டது. பூமியின் ஈர்ப்பு பாதையிலிருந்து தப்பித்து சந்திரனை கடந்து பறந்தது. ஒரு செயற்கைக்கோளாக சூரியனை சுற்றியுள்ள சுற்றுவட்ட பாதையில் நுழைந்த முதல் செயற்கை செப்டம்பர் 13, 1959 அன்று சந்திரனில் லூனா 2 விபத்துக்குள்ளானது. அதைத் தொடர்ந்து லூனா 3 அக்டோபர் 4, 1959 ஏவப்பட்டது. அது சந்திரனை சுற்றி சென்ற பூமியிலிருந்து நிரந்தரமாக திரும்பிய பக்கத்தின் முதல் புகைப்படங்களை அனுப்பியது. சந்திரனில் முதல் மென்மையான தரையிறங்கம் பிப்ரவரி 3, 1966 அன்று லூனா 9 செய்யப்பட்டது. இந்த கைவினை கேமராக்களை கடத்தியது சந்திரனின் மேற்பரப்பில் எடுக்கப்பட்ட முதல் புகைப்படங்கள். இந்த நேரத்தில் சிறந்த நெருக்கமான புகைப்படங்கள் யுனைடெட் ஸ்டேட் ரேஞ்சர்ஸ் 7, 8 மற்றும் 9 மூலம் பாதுகாக்கப்பட்டன. இது 1964
இரண்டாம் பாதியிலும் 1965 முதல் பாதியிலும் சந்திரனின் மோதியது மற்றும் 1966-67 5 சந்திர சுற்றுப்பாதைகளின் தொடர் நிலவின் கிட்டத்தட்ட முழு மேற்பரப்பையும் குறைந்த சுற்றுப்பாதையில் இருந்து பொருத்தமான தரையிறங்கும் இடங்களுக்கான தேடலில் புகைப்படம் எடுத்தது. அமெரிக்க விண்கலமான சர்வேயர் 1 ஜூன் 2, 1966 அன்று நிலவில் மென்மையாக தரையிறங்கியது. இது மற்றும் பின்வரும் சர்வேயர்கள் சந்திர மேற்பரப்பை பற்றிய பயனுள்ள தகவல்களை பெற்றன. இதற்கிடையில் ராக்கெட்டுகளை ஏவுவதற்கான அளவும் சக்தியும் சீராக உயர்ந்தது. மேலும் 1960களில் பிற்பகுதியில் 353 அடி உயரம் எடை கொண்ட மகத்தான சாட்டர்ன் V ராக்கெட் ஜூலை 20 அன்று உச்சகட்டத்தை எட்டியது. நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் ஆல்ட்ரின் ஆகியோர் தங்களது அப்பல்லோ 11 விண்கலத்தின் லூனார் மாட்யூலில் இருந்து நிலவின் மேற்பரப்பில் ஏறினர். 1972 ஆண்டில் திட்டம் குறைக்கப்படுவதற்கு முன்னர் மேலும் 5 தரையிறங்குவதற்கான பரந்த அளவிலான சோதனைகள் மற்றும் சாதனைகளுடன் தொடங்கப்பட்ட குழு சந்திரனை ஆய்வு தொடர்ந்தது. விண்வெளி ஆய்வின் 4வது நிலை பூமி மற்றும் சந்திரனுக்கு அப்பால் கிரக ஆய்வுகளான சாத்தியக்கூறுகளை நோக்கியிருந்தது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு மரைனர் 2 ஆகஸ்ட் 27, 1962 ஏவப்பட்டது. அடுத்து டிசம்பர்ல வீனஸால் கடந்த செல்லப்பட்டது. அந்த கிரகம் எதிர்பார்த்ததை விட வெப்பம் மற்றும் குறைவாக இருப்பதை குறிப்பிடுகிறது. இந்த கண்டுபிடிப்புகள் சோவியத்தின் வெனேரா 2-3 மார்ச் 1, 1966 அன்று கிரகத்தின் மீது விழுந்து தரையிறங்கியது மற்றும் அக்டோபர் 18, 1967 அன்று முதல் மென்மையான தரையிறக்கத்தை ஏற்படுத்திய வெனேரா 4 ஆகியவற்றால் உறுதிப்படுத்தப்பட்டது. பின்னர் ஆய்வுகள் வெனேரா தொடரில் மேலும் வளிமண்டல மற்றும் மேலோட்டான தரவுகள் சேகரிக்கப்பட்டன. அமெரிக்கா விண்கலம் ஆன வீனஸ் எத்தனை மாதங்கள் விண்ணில் இருந்தது? அமெரிக்க ஆய்வு கருவியான முன்னோடி வீனஸ் 1 1978 8 மாதங்கள் கிரகத்தை சுற்றி வந்தது. அதே ஆண்டுல டிசம்பர் 4 தரையிறங்கும் ஆய்வுகள் வீனஸ் வளிமண்டலத்தின் அளவு மற்றும் தரமான பகுப்பாய்வுகளை மேற்கொண்டன. தோராயமாக 900 டிகிரி ஃபாரன்ஹீட் மேற்பரப்பு வெப்பநிலை அத்தகைய ஆய்வுகளின் செயல்பாட்டு ஆய்வுகளை 1 மணி நேரத்திற்கும் குறைவாக குறைத்தது. செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சி முதன்மையாக அமெரிக்கா மரைனர் மற்றும் வைக்கிங் ஆய்வு தொடர்ந்தது. 1960களில் பிற்பகுதியில் மரைனர் ஆர்பிட்டர்களின் புகைப்படங்கள் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிற்கும் சந்திரன் மேற்பரப்பிற்கும் இடையே ஒரு நெருங்கிய காட்சி ஒற்றுமையை நிரூபித்தன. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் 1976 வைக்கிங்ஸ் 1-2 முறையே கிரகத்தின் வெற்றிகரமாக தரையிறங்கியது. செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் கரிம பொருட்கள், இரும்பு அல்லது எச்சங்களை கண்டறிய வடிவமைக்கப்பட்ட சோதனைகள் இயந்திர சிரமத்தை சந்தித்தன. ஆனால் முடிவுகள் பொதுவாக எதிர்மறையாக விளக்கப்பட்டன. 1980களின் முற்பகுதியில் அமெரிக்க ஆய்வுகள் வயோஜஸ் 1 மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வியாழன் மற்றும் சனியின் வளிமண்டலங்கள் மற்றும் செயற்கைக்கோள்கள் பற்றிய முன்னோடியில்லாத ஆய்வுகள் அனுமதி அளித்தன. மேலும் வியாழனை சுற்றியுள்ள வளையங்களின் அமைப்பு சனிக்கு ஒப்பானது. 1986 ஒரு சேலஞ்சரின் தொடக்கத்தில் விண்வெளி திட்டம் பெரு பின்னடைவை சந்தித்தது. விண்கலம் புறப்பட்ட 73 வினாடிகளில் வெடித்து 7 பேர் கொண்ட பணியாளர்களை கொன்றது. ஹப்பிள் விண்கலத்தை தொலைநோக்கி ஏவப்பட்ட பிறகு அதன் முதன்மை கண்ணாடியில் உள்ள சிக்கல்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்தபோது சில ஏமாற்றங்களை சந்தித்தது. தொழில்சார் மற்றும் அமைச்சூர் ஸ்டார்கோலஸ்களில் மகிழ்ச்சிக்காக கிரக ஆய்வுகள் மற்றும் கிரகங்களின் அழகான தகவல் தரும் படங்களை ஒளிபரப்பின. விண்வெளி யுகத்தில் விடியலில் அதன் நோக்கம் மற்றும் சாத்தியக்கூறுகளை மங்களாக மட்டுமே உணர முடியும். ஆனால் தொழில்நுட்பத்தின் வரலாறு முன்னோடியில்லாத வகையில் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் சக்திகளை கொண்ட மனிதகுலம் வேற்று கிரக ஆய்வுகளின் வாசலில் நிற்கும் ஒரு கட்டத்தில் உலகை கொண்டு வந்துள்ளது என்பதை கவனிப்பது பொருத்தமானது. தகவல் தொடர்பு சாதனங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தகவல் தொடர்பு சாதனங்கள் உலகத்தை ஒரு கிராமமா சுருக்கிவிட்டன. செயற்கைக்கோளும் இன்டர்நெட்டும் தகவல் தொடர்பு உலகத்தில் நுழைந்த பிறகு உலகத்தில் எல்லைகள் சுருங்கிக் கொண்டே வருகிறது. சமீபத்திய வரவான செல்போன் உலகை உள்ளங்கைக்குள் சுருக்கிவிட்டன.
இன்றைய சூழலில் தகவல் தொடர்பு சாதனங்கள் இல்லாத உலக நம்மால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. நாம் இப்போது தொடர்பு சாதனங்களால் ஆன ஊடகங்களுக்குள் வாழ்கிறோம். ஊடகங்கள் நமக்கு தகவல்களை தருகின்றன, பொழுதுபோக்க உதவுது. இதோட ஊடகங்கள் நிறுவனத்தில் பயன்படுது. நம் வாழ்க்கைய, நம் சிந்தனைய, நம் தேவைகளை தீர்மானிக்கும் சக்தியாகவும் ஊடகங்கள் இருக்குது. ஊடகங்கள் உலகத்தை பற்றிய தகவல்களை செய்தியாகவும் பிற வடிவத்தில் தருவதோடு நிறுத்திக் கொள்வதில்லை. மாறாக உலக எப்படி பார்க்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவை சொல்கின்றன. உலக நிகழ்வுகள் எவை முக்கியம் உடையவை, எவை முக்கியத்துவம் அற்றவை என்பதையும் தீர்மானிக்கும் சக்தியாக ஊடகங்கள் இருக்குது. நாம எதை பற்றி பேச வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பதை ஊடகங்கள் முடிவு செய்கின்றன. தொலைக்காட்சியில் எப்படி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது, அதை கொஞ்சம் சொல்லுங்க. முதலில் தேர்ந்தெடுத்தல். எந்த நிகழ்வை காட்சியாக்குவது, எந்த கோணத்தில் காட்சியாக்குவது, படங்களோடு இணைக்கப்பட வேண்டிய அல்லது விடப்பட வேண்டிய வார்த்தைகள் எவை என்று தேர்ந்தெடுத்தலும் தொகுத்தலும் கொண்டு நிகழ்ச்சிகள் உருவாக்கப்படுகின்றன. சாதனங்களில் எவையுமே எதேச்சையாகவோ இயற்கையாகவோ இணைந்து விடுவதில்லை. எல்லாம் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்து கோர்க்கப்படுகின்றன. இப்படி தேர்ந்தெடுத்து கோர்க்கப்படுவதனால் உருவாக்கப்படுகின்றன. அரசின் உதவிகள், மருத்துவ சேவைகள் போன்றவற்றை காட்டும்போது ஒருவித அர்த்தமும், 2 விதமான காட்சிகளையும் இணைத்து காட்டும் போது வேறு வித அர்த்தமும் உருவாகிறது. இது மட்டுமின்றி பின்னணி இசை காட்சிகளான வர்ணனை, காமிரா கோணம் இவைகளும் அர்த்தங்களை தீர்மானிப்பதில் பெரும்பங்கு வகிக்கின்றன. இப்படி கோர்த்து அர்த்தங்களை உருவாக்குவது ஊடகங்களால் எந்த நேரத்தில் செய்யப்படுகின்றன என்பது ஒரு முக்கியமான வினா. இப்போதெல்லாம் கதை விடுறவங்களுக்கு அடிமையாக கிடக்கிறோம். இன்றைய வேகமாக வாழ்க்கை சூழலில் கதை சொல்வதும் கேட்பதும் இயலாததாகி இருக்கிறது. ஆனால் மனித மனதில் ஆசை விடுபட்ட அந்த இடத்தில் நிரப்புவதற்காக ஊடகங்கள் இப்பொழுது கதை சொல்ல ஆரம்பித்து விட்டன. ஊடகங்கள் செய்திகளை ஒரு கதையாக தருகின்றன. கதை என்கிற போது பொய் என்ற பொருள் கொள்ள தேவையில்லை. நிகழ்வுகளின் தகவல்களின் பன்முகத்தன்மை மறைக்கப்பட்டு தொடக்கம், வளர்ச்சி, முடிவு என்று நேர்கோட்டு பார்வையில் கதைகள் வடிவமைக்கப்படுகின்றன. இந்த கதையாடலில் பல தகவல்கள் விடுபட்டு போவதும், சுவாரஸ்யத்திற்காக புது விஷயங்கள் இணைக்கப்படுவதும் தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. தமிழகத்தில், இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஊடகங்களிடையே இத்தகைய போக்கு காணப்படுகிறது. செய்தித்தாள் எப்படி செய்தியை சேகரிக்குது? செய்தித்தாள்களும் பத்திரிகைகளும் இத்தகு கதையாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றன. தற்போது தொலைக்காட்சிகளும் விளம்பரங்களும் கதையாடல்களில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டன. விளம்பரங்களில் கதையாடல். இன்றைய தகவல் தொடர்பு சாதன உலகில் விளம்பரங்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. விளம்பரங்கள் இல்லை என்றால் ஊடகங்கள் இயங்கவே முடியாது என்று கூறும் அளவுக்கு பொருளாதார ரீதியில ஊடகங்கள் விளம்பரங்களையே நம்பி இருக்கின்றன. விளம்பரங்களிலும் கதையாடலை நாம் கவனிக்க முடியும். அச்சு விளம்பரங்களில் கதையாடல்களின் ஒரு உறைந்த கணம் காணப்படும். தொலைக்காட்சி மற்றும் வானொலி விளம்பரங்களில் கதையாடல்களில் இயக்கத்தை காண முடியும். பெரும்பாலான விளம்பரங்கள் கதைதான் சொல்லுகின்றன. விளம்பரங்களின் வடிவமும் கால அளவும் குறுகியதாக இருந்தாலும் அதற்குள் அவை ஒரு கதையை சொல்லிவிடுவதால் அவற்றின் வெற்றியே உள்ளது. விளம்பரங்களில் நிறையவே உண்டு. இத்தகு விளம்பர கதையாடல்களிலும் இடைவெளியிலும் நிரப்பப்பட்டவைகளும் உண்டு. போக்குவரத்து தகவல் தொடர்பு பற்றி கூறுங்க. இந்த மாற்றங்கள் பல போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு மேம்பாடுகளால் எளிதாக்கப்பட்டன. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் 4 நிறுவப்பட்ட போக்குவரத்து வளர்ச்சிகள் பெரும்பாலும் தொடர்ந்தன. மோட்டார் காரின் அடிப்படை வடிவமைப்பு மாறாமல் இருந்த போதிலும் ஆட்டோமொபைல் பிரபலமடைஞ்சது. அதன் அபரிமிதமான வளர்ச்சியில் முன்னேறியது பல வாழ்க்கை முறைகளில் தீவிர மாற்றங்களை ஏற்படுத்தியது. விமானம், ஜெட்டு, உந்துவிசை மற்றும் பல குறைந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலம் பயனடைந்து கடல், லைனர் மற்றும் ரயில் பாதை இரண்டின் இழப்பில் கண்கவர் ஆதாரங்களை பெற்றது. இருப்பினும் வான்வழி போக்குவரத்தின் பிரபலமானது நெரிசலான வான்வெளி சந்தம் மற்றும் விமான நிலைய அமர்வதில் சிக்கல்களை ஏற்படுத்தியது. உலகப்போர் போக்குவரத்தில் என்ன மாற்றம் செஞ்சது? விமான போக்குவரத்துக்கு மாற்றத்தை கொண்டு வர உதவியது. அட்லாண்டிக் முழுவதும் நேரடி
பயணிகள் விமான போக்குவரத்துக்கு பிறகு உடனடியாக தொடங்கப்பட்டன. டக்ளஸ் DC-3 போர் அனுபவத்தால் உருவாக்கப்பட்ட முதல் தலைமுறை அட்லாண்டிக் விமானங்கள் மற்றும் 1930களில் முன்னோடி வகைகள் அழுத்தப்பட்ட தோல் இறக்கை மடிப்புகள் மற்றும் இடங்கள் உள்ளிழக்கூடிய தரையிறங்கும் கியர் மற்றும் பிற முன்னேற்றங்களை கொண்ட அனைத்து உலோக கட்டுமானத்தையும் உள்ளடக்கியது. 1950களில் பெரிய ஜெட் இயங்கும் சிவில் விமானத்தின் வருகையால் விமான சேவைகளுக்காக அதிகரித்தது. விமான போக்குவரத்தின் சமூக பிரச்சினைகளை வலியுறுத்தியது. இந்த சிக்கல்களுக்கான தீர்வு செங்குத்து புறப்படுதல் மற்றும் தரையிறங்கும் நுட்பங்களின் வளர்ச்சியில் ஓரளவு இருக்கலாம். இது ஒரு பிரிட்டிஷ் ராணுவ விமானத்தால் வெற்றிகரமாக முன்னோடியாக இருந்தது. ஹாக்கர் சிட்லி ஹரியர் இதிலிருந்து பெறப்பட்ட ஏர் குஷன் வாகனங்களை உருவாக்குவதன் மூலம் நீண்டகால தீர்வுகள் வழங்கப்படலாம். ஹோவர் கிராப்ட் ஆங்கில கால்வாய் மற்றும் பிற இடங்களில் பயன்பாட்டில் உள்ளது. மேலும் 1945ஆம் ஆண்டு முதல இந்த காலகட்டத்தில் சிறந்த தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் ஒன்றாகும். இந்த இயந்திரத்தின் மைய அம்சம் காற்றின் கீழ்வெளி ஆகும். கடல் அல்லது தரையுடன் நேரடி தொடர்பு இல்லாமல் கைவினைப் பொருட்கள் சவாரி செய்யும் காற்று குஷன் ஏர் குஷன் இயந்திரத்தின் குறிப்பிடத்தக்க பல்துறை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஏற்கனவே உள்ள எந்த ஒரு கைவினைப் பொருட்களையும் விட இது சிறப்பாக நிறைவேறக்கூடிய பல போக்குவரத்து தேவைகளை கண்டறிவது கடினம். இந்த சிரமங்கள் இருந்த போதிலும் இந்த வகை வாகனங்களுக்கு ஒரு முக்கியமான எதிர்காலம் இருக்கும் என்று தெரிகிறது. எவ்வாறாயினும் இதுவரை குறிப்பிடப்பட்ட அனைத்து இயந்திரங்களும் ஆட்டோமொபைல்கள், விமானங்கள் மற்றும் ஹோவர்கிராப்ட் ஆகியவை எண்ணெய் எரிபொருட்களை பயன்படுத்துகின்றன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் இவற்றின் சோர்வு ஆற்றல் மாற்று ஆதாரங்கள் மீது அதிக கவனத்தை திருப்பும் சாத்தியம் உள்ளது மற்றும் குறிப்பாக மின்சார இழுவைக்கு மின்சார ரயில் பாதைகள் மற்றும் ஆட்டோக்கள் இந்த துறையில் லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் போன்ற நம்பிக்கைக்குரிய முன்னேற்றங்கள் உள்ளன. சூப்பர்சோனிக் விமானம் ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக இராணுவ மற்றும் ஆராய்ச்சி விமானங்களின் பிரத்யேக திறன் 1975இல் சோவியத் Tu-144 சரக்கு விமானத்துடன் வணிக ரீதியான யதார்த்தமாக மாறியது. கான்கார்ட் சூப்பர்சோனிக் போக்குவரத்து பிரிட்டிஷ் மற்றும் போர்ச்சு அரசுகளால் கூட்டாக கட்டப்பட்டது. 1976ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் வழக்கமான பணியாளர்கள் சேவையில் நுழைந்தது. தகவல் தொடர்பிலும் 2ஆம் உலகப் போருக்கு முன் அல்லது அதன் போது நிறுவப்பட்ட வளர்ச்சியின் ஆதிக்க கோடுகள் தொடங்கின. குறிப்பாக தொலைத்தொடர்பு சேவைகளின் விரைவான வளர்ச்சி வெகுஜன தகவல் தொடர்பு ஊடகமான அவற்றின் அபரிவிதமான செல்வாக்குடன் 1920கள் மற்றும் 1930கள் அமைக்கப்பட்ட அடித்தளத்தின் மீது கட்டமைக்கப்பட்டது. அதே நேரத்தில் கப்பல் மற்றும் விமானங்களில் ரேடார் உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை. ஆனால் சில அம்சங்கள் விண்வெளி யுகத்தில் தகவல் தொடர்புகளின் வளர்ச்சி முக்கியமானதாக கண்டுபிடிப்புகளை உருவாக்கியது. முதலாவதாக கணினிகள் மற்றும் கட்டுப்பாட்டு பொறியியலுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த டிரான்சிஸ்டர் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தில் பெரும் பங்களிப்பை செய்தது. இரண்டாவதாக 1940களில் தொலைதூர கோட்பாட்டு சாத்தியமாக கருதப்பட்ட விண்வெளி செயற்கைக்கோளின் ஸ்தாபனம் 1960களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப காட்சியின் ஒரு பகுதியாக மாறியது. மேலும் இவை தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசி தகவல் தொடர்பு மற்றும் வானிலை படங்களை வெளியிடுவதில் வியத்தகு பங்கை கொண்டிருந்தன. தகவல்கள் மூன்றாவதாக ஒளியை பதிவு செய்வதற்கான ஒரு வழிமுறையாக காந்த நாடாவின் வளர்ச்சி மற்றும் சமீபத்தில் பார்வை மிகவும் நெகிழ்வான மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்பு முறையை வழங்கியது. புதிய அச்சிடும் முறை பற்றி கூறுங்க. நான்காவதாக புதிய அச்சிடும் நுட்பங்கள் உருவாக்கப்பட்டன. போட்டோடைட் அமைப்பின் வழக்கமான உலோக வகைக்கு பதிலாக ஒரு புகைப்பட படம் பயன்படுத்தப்படுகிறது. ஜீரோகிராஃபியில் ஒரு உலர் நகலெடுக்கும் செயல்முறை நிலையான மின்சாரம் மூலம் நகலெடுக்கப்பட வேண்டிய படத்தின் ஒரு மை தூள் ஈர்க்கப்படுகிறது, பின்னர் சூடாக்குவதன் மூலம் இணைக்கப்பட்டது. ஐந்தாவது ஜூம் லென்ஸ்கள் போன்ற புதிய ஆப்டிகல் சாதனங்கள் கேமராக்களின் சக்தியை அதிகப்படுத்தின மற்றும் சினிமா மற்றும் தொலைக்காட்சிக்கு கிடைக்கக்கூடிய திரைப்படத்தின் தரத்தின் அதற்கேற்ற மேம்பாடுகளை தூண்டியது. ஆறாவது லேசரை உருவாக்கியது
போன்ற புதிய இயற்பியல் நுட்பங்கள், தூண்டப்பட்ட கதிர்வீச்சின் உமிழ்வு மூலம் ஒளிப்பெருக்கம், நீண்ட தூரத்திற்கு ஒரு அபரிமிதமான சக்தி வாய்ந்த தகவல் தொடர்பு சாதனத்தை கிடைக்கச் செய்தன. இருப்பினும் இவை இன்னும் சோதனை நிலைகளில் உள்ளன. லேசர் அறுவை சிகிச்சை நுட்பத்திற்கு ஒரு முக்கியமான கூடுதலாகவும் விண்வெளி ஆய்வு தரங்கள் கருவியாகவும் முக்கியத்துவத்தை பெற்றது. 7வது மற்றும் இறுதி தகவல் தொடர்பு கண்டுபிடிப்பு என்பது ரேடியோ தொலைநோக்கி மூலம் பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை ஆராய்வதற்கு ஒளியை தவிர வேறு மின்காந்த அலைகளை பயன்படுத்துவதாகும் மற்றும் அதன் வழித்தோன்றல் எக்ஸ்ரே தொலைநோக்கி. இந்த நுட்பம் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு முன்னோடியாக இருந்தது. பின்னர் செயற்கைக்கோள் கட்டுப்பாடு மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கிய கருவியாக மாறியுள்ளது. பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற அறிவார்ந்த உயிரினங்களிடமிருந்து மின்காந்த சமிஞ்சைகளை கண்டறியும் நம்பிக்கையில் ரேடியோ தொலைநோக்கிகள் விண்வெளியில் சூரியனின் நெருங்கிய அண்டை நாடுகளை நோக்கி இயக்கப்பட்டன. ராணுவ தொழில்நுட்பம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இராணுவ தொழில்நுட்பம். விண்வெளி யுகத்தில் இராணுவ தொழில்நுட்பம் அணு ஆயுதங்களின் கண்டுபிடிப்பு மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை மூலம் அவற்றை வழங்குவதற்கான வழிமுறைகளால் ஏற்படும் மூலோபயோகத்தின் தீவிர மறுமலர்ச்சியுடன் தொடங்கியது. இந்த முக்கிய அம்சங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதலை முன்கூட்டியே எச்சரிக்கும் நோக்கம் கொண்ட விரிவான மின்னணு அமைப்புகளை தவிர இராணுவ மறுசீரமைப்பு, ஹெலிகாப்டர் போக்குவரத்து மற்றும் பல்வேறு ஆயுதம் ஏந்திய வாகனங்கள் மூலம் அதிக சூழ்ச்சித்திறன் வலியுறுத்தியுள்ளது. கப்பல்களின் உந்து விசை, குறிப்பாக ஏவுகணை சுமந்து செல்லும் நீர்மூழ்கி கப்பல், நீண்ட காலத்திற்கு நீருக்கடியில் பயணிக்கும் திறன் கொண்டது. இதுவரைக்கும் நல்லா பதில் சொன்னீங்க. எங்க நேயர்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசித்த நிகழ்ச்சி அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றிற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.